வேதத்தில் ஆண்டவர் பெரிய கோலியாத் ராட்சதன், அவனுடைய பட்டயம், அவனுடைய கேடகம், அவனுடைய உயரம், அவனுடைய தலை சீரா, அவனுடைய பிராக்டிஸ், இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குது. சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் இந்த கோலியாத்தை ஜெயிப்பதற்கு இன்னொரு கோலியாத்து தான் வேணும். இந்த கோலியாத்தை வேற நம்மளால ஜெயிக்க முடியாது. இவ்வளோ உயரமா இருக்கிறான், எப்படி இவனை ஜெயிக்க முடியும்? நம்மத்துல யாராவது ஒருத்தர் கோலியாத் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்த்து ஒரு கோலியாத்திற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது, அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார் அப்படின்னா, ஒரு சாதாரணமான கூழாங்கல்லுனால அவ்வளோ பெரிய கோலியாத்தை கர்த்தர் வீழ்த்துறதற்கு வல்லவராக இருந்தார். ஒரு கூழாங்கல் யாராவது நம்புவாங்களா? அங்க சுற்றி இருந்தவங்க அப்படி நம்பினாங்களா? சுற்றி இருந்தவங்க அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி நம்ம அப்படிதான், நம்முடைய மனுஷங்களா இருக்கிறதுனால பெரிய காரியங்களை பெரிய காரியத்தை கொண்டுதான் செய்ய முடியும்னு நம்ம நம்புவோம். அது வந்தா நடக்கும், இது வந்தா நடக்கும், இப்படி ஒண்ணு நடக்காதா? நிறைய பேர் நம்ம இரவு நேரத்தில் படுத்து சொப்பனம் பார்க்குற மாதிரி சிலதை பார்ப்போம். இப்படி ஒரு லாட்ரி சீட் அடிக்காதா, இப்படி ஒரு புதையல் கிடைக்காதா, இப்படி ஒன்று நடக்காதா, இது நடந்தாதான் நான் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன நமக்கு வாக்கு கொடுக்கிறார் என்றால், அந்த பெரிய கோலியாத்தை ஜெயிப்பதற்கு ஒரு கூழாங்கல் ஆண்டவருக்கு போதுமாய் இருக்குமானால், உங்களுக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்கள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற மலைகளை உருகி போக பண்ணுவதற்கு இன்னொருத்தரோ இன்னொரு நபரோ தேவையில்லை. கர்த்தருக்கு நீங்க போதும், உங்களுடைய கைகளிலே இருக்கிறது போதும். உங்களை கொண்டே கர்த்தர் அந்த காரியத்தை கண்டிப்பாக செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கையிலே எடுத்து கொண்டு வந்த சீடர்கள் உங்களிடத்திலே என்ன இருக்குது அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது, ஆண்டவரே இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவனுடைய கைகளிலே 5 அப்பமும் 2 மீன்களும் உண்டு, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல, அதை கொண்டு வா, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கர்த்தர் கேட்டு வாங்கி, கர்த்தர் அதை பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து கர்த்தர் ஆசீர்வதித்து சீசருடைய கையிலே கொடுக்கிறார். அங்கே இருக்கிற புருஷர்கள் 5000 பேரு, ஸ்திரீகள், குழந்தைகள் எல்லாரும் சாப்பிட்டு 12 கூடை நிறைய எடுக்க பண்ணுவதற்கு என்னுடைய ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாய் இருப்பார். ஆனால் இந்த 5ஆம் நாள் ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கும் போது, நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னிடத்திலே இருக்கிறதை என்னிடத்திலே கொண்டு வா, உன்னிடத்திலே இருக்கிற தாளந்தை என்னிடத்திலே கொண்டு வா, நீ என்னிடத்திற்கு வா. உன்னுடைய தாளந்துகளை, உன்னுடைய திறமைகளை கர்த்தருடைய கையிலே கொடுங்கள். கர்த்தர் அந்த திறமைகளை அங்கீகரித்து ஆசீர்வதித்து பல லட்சங்களுக்கு உங்களையும் என்னையும் சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? ஆண்டவரே, என்னுடைய திறமைகள், என்னுடைய தாளந்துகளை நானாய் பயன்படுத்துவதற்கு போகக்கூடாது. நமக்கு சிலர் எல்லாம் பெரிய பெரிய ஐடியாஸ் எல்லாம் தருவாங்க. அப்போ நமக்கு இருக்கிற நிறைய திறமைகளை நம்ம என்ன பண்ணுவோம்னா, மனிதர்கள் சொல்லுகிற அந்த ஐடியாவை கேட்டு அதன்படி நம்ம செயல்படுத்தி பார்ப்போம். ஆனா இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய தாளந்து, உங்களுக்கு தெரிந்த ஞானம் எல்லாம் எங்க உருவாக்கப்படும் அப்படின்னா, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சுதான் அதற்கு உயிரே கொடுக்க முடியும். அது வல்லமை எங்க வல்லமை பெறும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சமூகத்தில் தான் அது வல்லமை பெறும். நீங்களா அதை கொண்டு போய் எந்த இடத்துல கொண்டு போனாலும் சில நேரத்தில் அது வெறுமையாய் திரும்பும். அதனால உங்களுக்கு இருக்கிற படிப்பு, உங்களுக்கு இருக்கிற திறமை, உங்களுக்கு இருக்கிற சகலத்தையும் எங்க கொண்டு வரணும்னா, ஆண்டவரே உங்க சமூகத்தில் நான் கொடுக்கிறேன், இதை எனக்கு ஆசீர்வதிங்க, எனக்கு இந்த திறமையை கொடுத்தது நீங்க, எனக்கு இந்த படிப்பை கொடுத்தது நீங்க, இதுல நான் என்ன செய்யணும்னு நீங்க சித்தம் வச்சிருக்கிறீங்க, நீங்க இதுல புதுப்பிங்கன்னு நீங்க கர்த்தர் சமூகத்தில் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நான் நம்புறேன் நீங்க நினைச்ச பாதை அல்ல, கர்த்தர் உங்களுக்காக ஒரு பாதையை நியமிப்பார். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வழியை காண்பிப்பார். அந்த தாளந்து ஒரு மனிதனுக்கு அல்ல, 1 30 60 100 பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்?
அப்போ ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செய்வதற்கு எது போதும் அப்படின்னா, சிறியவைகளை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிற கர்த்தர், என் குடும்பத்தினுடைய நபர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர், என் மூத்த மகனை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர், என் மகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். ஆகாது வேண்டாம் என்று தள்ளி இருக்கிற என் குடும்பத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே நீர் பெரிய காரியத்தை செய்கிற தேவன். முழு பலத்தோடு, ஆண்டவரே நீர் பெரிய காரியத்தை செய்கிற கர்த்தர், நீர் பெரிய காரியத்தை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவரே உங்களுக்கு சிறிய கூழாங்கல் தாவீதை ஆண்டவரே பெரிய ராஜாவாய் மாற்றினதே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா கொஞ்சம் எண்ணெய் கடன் மொத்தத்தையும் முடிக்க பண்ணிருச்சு. கொஞ்சம் மாவு பஞ்சகாலம் முழுவதும் போஷிக்கிறதற்கு நீர் பயன்படுத்தினீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீட்டிலே அடைஞ்சு கிடந்த ஒரு மனுஷன் யோசேப்பை எடுத்து அந்த நாட்டுக்கு அதிபதியாய் மாற்றினீரே. கல்வி அறிவு இல்லாதவர்களை கொண்டு இந்த உலகத்தையே நீ கலக்குனீரே அப்பா. அவர்கள் மூலமாய் அற்புதங்களை செய்தீரே ஏசப்பா. என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வது உமக்கு லேசான காரியம். உமக்கு பெருமழையை கொடுப்பதற்கு கையளவு மேகம் போதுமானது. சொல்லுங்க சொல்லுங்க. அறிக்கை செய்ய செய்ய நடக்குது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய கரம் அந்த வருமானத்தின் மேல் இறங்க போகிறது. ஹல்லேலூயா. ஞானமற்ற உங்கள் மேல் இறங்க போகிறது. அறிவில்லை என்று தள்ளப்பட்ட உங்கள் மேல் இறங்க போகிறது. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுகிற கர்த்தர். அவருடைய பிரசன்னம் இப்பொழுது வியாதிகளை நீக்கி ஞான குறைவுகளை நீக்கி, ஓ ஹல்லேலூயா, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு வருவீராக. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீங்க என்ன நம்பணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே சிறியவைகளை கொண்டு உமக்கு பெரிய காரியங்களை செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். உடைய வீட்டில் போய் கூட இன்னைக்கு நீங்கள் அறிக்கை செய்யணும். இந்த வருடம் முழுவதும் அறிக்கை செய்யணும். யாருக்கு தெரியும் இந்த ஜெபத்தில் எவ்வளோ மிஷினரிகள் இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? இந்த ஜெபத்தில் பெரிய அப்போஸ்தலர்கள் இருக்கலாம். இந்த ஜெபத்தில் பெரிய பிஸ்னஸ் மேன்கள் இருக்கலாம். இந்த ஜெபத்தில் லட்சக்கணக்கான மனிதர்களை ஆண்டவருக்கு நேராய் நடத்துகிற பிள்ளைகள் நீங்கள் இருக்கலாம். யாருக்கு தெரியும்? உங்க குடும்பத்தின் மூலமாய் கர்த்தர் சமுதாயத்தையே ஆசீர்வதிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அது பெரிதே இல்லை. அவரை நம்பினால் போதும். அவர் நம்பத்தக்கவர். ஆமென் சொல்லு. எல்லாரும் சேர்ந்து அந்த வரிகளை பாட போறோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. என்னை கொண்டு கையளவு மேகத்தை கொண்டு பெருமழையின் இரைச்சலை கொடுக்க முடியுமானால் என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறதற்கு கர்த்தரால முடியும். என் தொழிலை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதற்கு கர்த்தரால முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறேன்? அவரால் ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை. நம்முடைய திருச்சபைக்கு வருகிற ஒரு நல்ல சமுதாயத்திலே ஒரு மதிப்பான ஒரு நல்ல சம்பாத்தியம் உள்ள நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு பிரதர் எனக்கு ரொம்ப அழகாய ஒரு சாட்சியை சொன்னார். அவர் படித்தது வெறும் 9ஆம் வகுப்பு தான் அவர் படிச்சிருக்கிறார். அப்போது ஒரு நாள் அவர் ஒரு கடையில் வேலை பார்க்கும்போது அந்த கடையில் இருக்கிற ஓனரை பார்த்து, எனக்கு இந்த கம்ப்யூட்டரில் இந்த என்ட்ரி போடுறது எப்படி அப்படின்றத கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஓனர் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு நான் சொல்லி கொடுத்தா கூட உனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை, நீ படிக்க மாட்ட, நீ எப்பொழுதுமே இந்த வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும்தான் நீ லாயக்கான ஆள், நீ இந்த மாதிரி சிஸ்டத்தில் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு கனவெல்லாம் காணாத, அது உனக்கு வராது அப்படின்னு அவர் அனுப்பிவிட்டார். ஒரு சில ஆண்டுகள் தாண்டி அந்த இடத்துலேருந்து இவர் வெளியே இவராக ஒரு வேலையை ஆரம்பித்து ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி அங்கே உட்காந்து அதுக்கு முன்னாடி உட்காந்து, ஆண்டவரே நான் படித்தது கொஞ்சம்தான், ஆனால் இதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தை நீங்கள் எனக்கு தர வல்லவர் அப்படின்னு சொல்லி அதில் ட்ரை பண்ணியிருக்கிறார். சரி கொஞ்சம் நம்ம முயற்சி எடுத்துடலாமே அப்படின்னு ஜெபம் பண்ணி முயற்சி எடுக்கிறார். ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுத்து இன்னைக்கு அவருக்கு சம்பளம் கொடுத்த ஓனர்
இவரிடத்துல அந்த வேலையை நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ற அளவிற்கு கர்த்தர் அவன் தலையை உயர்த்தி இருக்கிறார். அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த சாட்சி. அவர் சொல்லும்போது கண்ணீரோட சொன்னார், பாஸ்டர் எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கோ எனக்கோ இந்த நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிற வேலையை குறித்து ஒரு சின்ன நாலேஜ் கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்க பாஸ்டர், எல்லாருக்கும் இந்த வேலையை கம்ப்யூட்டரில் நான் செய்கிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். இந்த ஒன்றும் உதவாத பாத்திரத்தை கொண்டு இன்னைக்கு ஆண்டவர் பிரயோஜனமாய் மாற்றி இருக்கிறார். நான் நம்புறேன் அவருக்கு மட்டும் அல்ல, அந்த பர்சனுக்கு மட்டும் இல்லை, இந்த ஜெபத்தில் கலந்து கொள்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும், இந்த ஜெபத்தில் கலந்து கொள்றதற்கு நீங்களா இந்த ஜெபத்தை தேடி வரல, ஆண்டவர் தான் இந்த ஜெபத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜெபத்தை ஆண்டவராக தான் உங்களை கேட்க பண்றார். அதனால நான் நம்புறேன் கர்த்தரே கற்றுக் கொடுப்பார், ஆண்டவரே சொல்லி கொடுப்பார், அதற்குரிய பலனை ஆண்டவரே உங்களுக்கு தருவார். அந்த ஞானம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு கடந்து வரப்போகிறது. கர்த்தருடைய கரத்திலிருந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஓ ஹalleluya! கூழாங்கல்லை வைத்து கோலியாத்தை முறியடித்த கர்த்தர் இன்றைக்கு இந்த ஜெபத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை கொண்டு ராஜ்யங்களை நான் அசைப்பேன், உன்னை கொண்டு எதிரினுடைய சாம்ராஜ்யத்தை நான் அழிப்பேன், உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், சாதாரணமான உங்களையும் என்னையும் கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சத்தத்தை உயர்த்தி ஆமென் என்று ஆமோதித்து எஸ் லார்ட் ஸ்தோத்திரம். நான் நம்புறேன் இந்த வார்த்தை ஊழியக்காரருடைய வாயிலிருந்து புறப்படும் போதே அந்த உருவாக்குதல் நடக்க போகிறது. எஸ் லார்ட், உங்க வருகை தாமதிக்குமானால் இந்த ஜெபத்திலே இருக்கிற ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு கருவிகளாய் மாற்ற போகிறதற்காய் அந்த கையளவு மேகம் இப்பொழுது எங்களுடைய கண்களுக்கு தெரியும். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். கரங்களை தட்டி அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர், நான் கண்ணீரோடு விதைத்ததை எனக்கு கம்பீரமாய் அறுக்க பண்ணுகிறவர். கைகளை எல்லாரும் தட்டி பாடுவோம். நன்றி அப்பா, நன்றி. ஓ ஹalleluya! அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. கண்ணீரோடு விதைத்தது கம்பீரமாய் அறுக்க செய்தீ, எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பார், வாழ்நாளெல்லாம் போஷிப்பீ, எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம். கைகளை மேல கட்டி செடா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, சொல்லு எல் ஷடாய், என்னை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. பாடுங்கள். எஸ் எஸ் போய் சொல்லிட மனமாறிட மனுத்திரனல்ல, போய் சொல்லிட மனுத்திரனல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும். சொல்லுங்க எல்லாரும், நீ செய்வதை தடுப்பவன் யாரும். கைகளை மேல தெரியும் சேடா. இப்போ இந்த பாட்டை பாட 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 அந்த கையளவு
என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேன். என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, யகபோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, யகபோ தொடங்கி. இப்ப சேர்ந்து சொல்லுவோம் எல்லடா, பாட பாட மகிமை மகிமை மகிமை. அப்பா பாருங்க, அந்த வல்லமை ஒவ்வொருத்தரையும் தொடட்டும் அப்பா. ஓ எல்சடா எல்சடா இயேசுவே, எஸ் தெய்வமே, என்னை பெரும் செய்பவரே. சொல்லுங்க, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட அப்பா, பொய் சொல்லிட மனம் மாறிட மனபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன், நீ செய்வதை தடுப்பவன். திரும்ப திரும்ப நீ செய்வதை தடுப்பவன். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது தடையாய் நிற்கிற அந்த பிசாசு ஓடி போகட்டும். தடையாய் நிற்கிற அந்த மாந்திரிக கட்டுகள் இப்பொழுது செயலிழப்பதால் இயேசுவின் நாமத்தினால் தடையாய் நிற்கிற முன்னோருடைய சாபங்கள், பரம்பரை சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால், சத்துருடைய கிரியைகள் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, தடைபடாது. தடைகளை உடைக்கிற கர்த்தர், தடைகளை உடைக்கிற கர்த்தர். இப்ப அந்த வல்லமையை அனுப்புங்கப்பா, ஒவ்வொரு வேளை அனுப்புங்கப்பா இயேசுவின் நாமத்தினால். அந்த தடைகள் இப்பொழுது 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 ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன். நாங்க நம்பிட்டே சொல்றோம்பா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நீ செய்வதை தடுப்பவன். என் கணவனாருடைய வாழ்க்கையில நீங்க செய்வதை தடுப்பவன். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. என் வாழ்க்கையில என்னை கொண்டு நீ செய்வதை, கர்த்தர் செய்வதை யார் தடுக்க முடியும்? ஆண்டவர் செய்ய நினைத்ததை யார் தடுக்க முடியும்? உங்களை கொண்டும் என்னை கொண்டும் ஆண்டவர் செய்ய நினைத்ததை தடுக்க யார் முடியும்? அப்பா, இப்பொழுது உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை ஊற்றப்பட்டு, இயேசுவே எங்களை கொண்டு செய்யணும்னு நினைக்கிறத தடை பண்ணுகிற சக்தி எதுவா இருந்தாலும் இப்ப உங்க பிரசன்னத்தினால அழியட்டும். எஸ் 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 எஸ், உங்க பிரசன்னத்தினால, உங்க பிரசன்னத்தினால. கைகளை உயர்த்தி சொல்லுமா, நீங்க செய்வதை தடுப்பவர். நம்பிக்கையோட சொல்லுங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, அப்படியே உணர்வு பூர்வமா சொல்லுங்க பார்க்கலாம். இதோ கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். உங்களுக்காக செய்யணும்னு நினைச்சதை யாரெல்லாம் தடுத்தாங்களோ அந்த அந்த அதை கர்த்தர் முறிக்கிற. நீங்க நிறைய பேர் கண்ணீரோட ஜெபிக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். அந்த தடை கற்கள் இப்பொழுது விலகிறது. ஒரு பெரிய காற்றாற்று வெள்ளம் போல கர்த்தருடைய பிரசன்னம் அப்படியே ஊற்றப்படும் போது அந்த தடை கற்கள் அந்த காற்றாற்று வெள்ளத்துக்கு முன்னாடி நிற்க முடியாமல் உருண்டு போகிறது போல உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற தடை கற்கள், வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, சத்தத்தை உயர்த்தி என்ன கொண்டு செய்கிறத தடுக்கிறதற்கு இருக்கிற சக்திகள் அழியட்டும். நீ செய்வதை தடுப்பவன், நீங்க செய்வதை தடுப்பவன். என் பிள்ளையை கொண்டு நீங்க செய்கிறத தடுக்கிறவன் யாரும் இல்லை. என் மனைவியை கொண்டு நீங்க செய்கிறதை தடுக்கிறவன் யாரும் இல்லை.
என் குடும்பத்தை கொண்டு நீங்க செய்கிறதை தடுக்கிறவன் யாரும் இல்லை. என் தொழிலை கொண்டு நீங்க செய்ய போறதை தடுக்கிறவன் யாரும் இல்லை. என்னை கொண்டு நீ செய்ய நினைத்ததை தடுக்கிறவன் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லிட்டாருன்னா, பெருமழையின் இரைச்சலை உனக்கு தருவேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா, நீங்க எத்தனை முறை போய் பார்த்து 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 ஒண்ணுமே இல்லையே, எந்த அடையாளமுமே இல்லையேன்னு திரும்பி வந்தாலும், நான் நம்புறேன் இந்த மாதிரி கூட்டங்கள் எதுக்கு அப்படின்னு சொன்னா, கையளவு மேகத்தை காமிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கூட்டங்களை கத்துறது. ஹல்லேலூயா. அதனால பாஸ்டர் இந்த சம்பவம் எனக்காகவே எழுதப்பட்டது மாதிரி இருக்குது. நான் தான் ஆண்டவர் வார்த்தையினால என்னிடத்துல பேசினார். ஆனால் நான் போயிட்டு பார்க்குறேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலை. நான் வெறுமையாக திரும்பி வர்றேன். அந்த தீர்க்கதரிசி கேட்குறேன், ஏதாவது பார்த்தியாப்பா? ஒன்றுமே பார்க்கலையே. அதே போல் போய் நீங்கள் வெறுமையாகவே திரும்பி வரலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கையளவு மேகத்தையும் காண்பிப்பார். அதற்கு பின்பு பெருமழையின் இரைச்சலையும் காண்பிக்கிறதுக்கு வல்லவராக. ஆனால் இந்த தீர்க்கதரிசியை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, கர்மேல் என்னும் சிகரத்தின் மேல் ஏறி தன்னுடைய முகம் தன்னுடைய முழங்காலிலே பட அவர் ஜெபம் பண்ணாராம். எப்படி ஜெபம் பண்ணாராமா? கன்மலையினுடைய சிகரத்திலே ஏறி. அப்படின்னா யாருமே இல்லாத ஒரு தனிமையான ஒரு இடத்துல அவர் போய் உட்கார்ந்து தன்னுடைய நெற்றி முழங்கால படுகிற அளவிற்கு, அப்படின்னா தன்னுடைய உடலை வெறுத்து உணவை குறைச்சு இந்த உலகத்தை விட்டு தன்னை வேறு பிரித்து போய் ஆண்டவரோட உட்கார்ந்து அந்த கர்மேல் பர்வதத்தில் இருக்கும்போது தான் பெருமழையின் இரைச்சலை அவரால் பார்க்க முடிஞ்சிருச்சு. நான் இந்த வேதத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது இந்த பரிசுத்தவானாகிய இந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் இந்த எலியாவை நடத்தின ஒரு விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டு இரு. ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித்த ஆற்றங்கண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அடுத்த வசனம், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். நல்ல கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து, இந்த தீர்க்கதரிசி முந்தின அதிகாரத்தில் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு முன்பாக சவால் விடுறார். ஒரு பெரிய சவாலை பண்ணிட்டு திரும்பி வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ ஒன்று பண்ணு, நீ இங்கிருந்து புறப்பட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்த ஆற்றண்டையிலே இருன்னு சொல்லல. என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஏன் ஆண்டவர் இந்த ராஜாவுடைய கையிலிருந்து தீர்க்கதரிசியை காப்பாற்ற முடியாதா? எதுக்கு ஆண்டவர் ஒழிக்க சொல்றாரு? எதுக்கு தீர்க்கதரிசி? வானத்தை அடைத்தவர் இவர், வானம் இனி மழையை பொழியாது அப்படின்னு சொல்லும்போது, இந்த தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது என்ன அப்படின்னா, வானமே கீழ்ப்படியுது, அற்புதங்கள் எல்லாம் நடக்குது. இந்த தீர்க்கதரிசியை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. ஒரு வார்த்தையை சொல்லி 3.5 வருஷம் மழை பெய்யாம இருக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த தேசத்திற்கே பஞ்சம் உண்டாகிற அளவுக்கு மழை பெய்யலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லை, நீ இங்கே எங்கேயும் இருக்காத, நீ ஸ்ட்ரெயிட்டாக ஆற்றுக்கு போ, யோர்தான் நதியில் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே போய், யாருக்கும் தெரியாமல் நீ பட்டணத்துக்குள்ளே வர வேண்டாம், நீ கடைக்கு எங்கேயும் வர வேண்டாம், உன்னை போஷிக்கிறதற்கு நீ ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்துல உனக்கு என்ன பண்ண மாட்ட, ஒரு மனுஷனை அனுப்பி உனக்கு சாப்பாடு கொடுத்தா கூட நீ ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு நினைச்சாரு என்னமோ தெரியல. ஆண்டவர் காகங்களை அனுப்பி அவனுக்கு ஆகாரம் கொடுத்தார்.
நீ இருக்கிற இடம் யாருக்குமே தெரிய வேண்டாம் என்று ஆண்டவர் நினைத்தார். எவ்வளவு பராக்கிரமசாலிகளாக இருந்தாலும், எவ்வளவு வல்லமை உள்ளவர்களாக இருந்தாலும், சில நேரங்களிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் மற்றவர்களுக்கு முன்பாக எப்படி நடத்துவார் அப்படின்னு சொன்னால், நம்ம எப்பவுமே பகிரங்கமாக வந்துட முடியாது, எப்பவுமே அற்புதம் செய்கிறவர்களாகவே நம்ம நின்ற முடியாது, எப்பொழுதுமே நம்மை பார்க்கிறவங்க வெறும் மோட்டிவேஷன்லேயே பார்த்துட முடியாது. சில காலங்கள் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, நம்ம தோற்று போனது போல, நம்ம குறைஞ்சு போனது போல கர்த்தர் யாருக்குமே தெரியாமை நம்மை ஒளித்து வைத்திருப்பார். இன்றைக்கி இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் நினைச்சா என்ன கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடாதா? இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவர் எனக்காக செஞ்சார். அவங்க முன்னாடி ஏன் நான் சாட்சியாக நிற்காம போயிட்டேன்? அவங்கள பார்த்து நான் ஏன் எதுக்கு ஒளிஞ்சு நான் ஓடணும்? ஆண்டவர் எனக்கு திரும்பவும் அந்த மகிமையை தரமாட்டாரா? இந்த எலியாவுக்குள்ளே இருந்த கேள்விகளைப் போல உங்களுக்குள்ள கேள்விகள் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் எலியாவுக்கு அவன் தீர்க்கதரிசியாய் இருப்பதனால், அவருடைய பிள்ளையாய் இருப்பதனால், அவனை வெறும் ஜெயிக்கிறவனாய் மட்டுமல்ல, ஒளிஞ்சிட்டு இருக்கிற என்கிற அந்த காரியத்தையும் கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் கொஞ்ச நாள் தாண்டி அங்கிருந்து எங்கே போக சொல்கிறாருன்னா, நீ இங்கே இருக்காத, எங்கே போ, சாரிபாத்துக்கு போ அப்படின்றாரு. அங்கேருந்து முடிச்சதற்கு பிறகு கர்த்தர் திரும்பவும் அவனிடத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ எழும்பி இப்பொழுது பட்டணத்திற்குள்ளே போய் ராஜாவுக்கு முன்பாக உன்னை காண்பி. அப்போ ஆண்டவர் உங்களை சிலரை ஒளிச்சு வைக்கிறாரு, சிலரை வாய் பேச முடியாத வாயை கட்டிட்டார், விசுவாசமா எதையுமே பேசக்கூட முடியல. ஏன்னா ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதை அப்படிதான் இருக்குது. இந்த எலியாவை ஆண்டவர் எப்படி நடத்தினாரோ அப்படியே உங்களை நடத்துகிறார். ஒரு நாள் நீங்க சொன்னதெல்லாம் நடந்திருக்கலாம், நீங்க ஜெபிச்சதெல்லாம் நடந்திருக்கலாம், நீங்க விசுவாசமா பேசியிருக்கலாம், ஆண்டவர் உங்களை கொண்டு மகத்துவமானதை செய்திருக்கலாம். ஆனா இப்போ கொஞ்ச நாளாய் சாட்சி கூட சொல்ல முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்களை ஒளிச்சு வைக்கலாம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, இந்த சோதனையின் காலம், இந்த ஒளிந்திருக்கிற காலம், இந்த உருவாக்குகிற காலம், இந்த பக்குவப்படுத்துகிற காலம் முடிஞ்சதற்கு பிறகு, எப்படி தீர்க்கதரிசியை நீ உன்னை ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நீ காமி, இப்ப நீ கட்டளை இடுகிறது நாளைக்கு காலையில நடக்கும் என்று மறுபடியும் அந்த ராஜாவுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினது போல ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். ஒளிஞ்சிட்டு இருக்கிற, பதுங்கிட்டு இருக்கிற, என்னை யாருமே பார்க்க வேண்டான்னு நினைக்கிற, யாரையும் நேருக்கு நேர் பார்க்க, நேருக்கு நேர் எதிர்கொள்ள தைரியமே இல்லாம இருக்கிற ஒரு சில இடத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுற. ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாய் உங்களை நீங்க ஒளிச்சுக்கலாம், நீங்க மறைச்சுக்கலாம். என்னால யாரையுமே எதிர்கொள்ளவே முடியல, நான் ஸ்பேஸ் பண்ணவே முடியல, எனக்கு என்னமோ வெக்கமா இருக்குது, எனக்கு என்னமோ அவமானமா இருக்குது, நான் பெரிய காரியத்தில் தோற்று போயிட்டேன், நான் இழந்து போயிட்டேன், இப்பொழுது அவங்க முன்னாடி நான் நிற்கவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்க இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். இது வேற யாருக்காகவும் இல்லை, இது எலியாவை கர்த்தர் நடத்தினது போல உங்களையும் கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தர் உங்களை ஒழிக்கிறார், கர்த்தர் உங்களை மறைக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு கற்றுத் தருகிறார். தீர்க்கதரிசியை உருவாக்குறதனுடைய ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் கர்த்தர் அந்த யோர்தான் நதியின் பக்கத்திலே கர்த்தர் கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் அவனை கர்த்தர் ஒளித்து வைத்தார். அவனை அழிப்பதற்காக அல்ல, அவனை பாதுகாப்பதற்காகத்தான் கர்த்தர் ஒளித்து வைத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் மகனை நான் இப்பொழுது ஒளித்து வைக்கிறதற்கு ஒரு காரணம் உண்டு. நான் அவனை உருவாக்கி கொண்டிருக்கிறேன், ஆபத்திலிருந்து அவன் தப்புவிக்கிறதற்காக அவனை நான் மறைக்கிறேன். ஆனால் வெகு சீக்கிரத்திலே ஒரு நாள் அவனை வெளியே நான் கொண்டு வருவேன். யோசேப்பை கொண்டு வந்தது போல வெளியே கொண்டு வருவேன், எலியாவை கொண்டு வந்தது போல கொண்டு வந்து ராஜாக்கு முன்பாக தைரியசாலியாய் நிற்க வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை நம்பி, இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை தான் பிரதர்,
கர்த்தர் ஒரு நாள் உங்களை ராஜாவுக்கு முன்னாடி நிற்க வைப்பார். சிஸ்டர், உங்களை கர்த்தர் ஒரு நாள் ராஜாவுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துவார். அன்றைக்கு நீங்கள் முன்பு ஆணையிட்டது போல ஆணையிடுவீர்கள். முன்பு சொன்ன சாட்சியை நீங்கள் சொல்லுவீர்கள். முன்பு இருந்ததை விட கர்த்தர் மீண்டும் உங்களை கட்டி உங்களை புதுப்பித்து, இதற்கு முன்பாக சொன்ன வார்த்தையினுடைய அதிகாரத்தை விட இப்பொழுது நீங்கள் சொல்லுகிற வார்த்தையின் அதிகாரம் அது பெரியதாயிருக்கும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை ஒளித்து வைக்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தர் ஒளித்து வைத்திருக்கிற காலத்துல நம்ம துடிச்சிடக்கூடாது. நம்மளை நிறைய பேர் என்ன நினைக்கணும்னா, அவங்க முன்னாடி நிற்கணும், அவங்க முன்னாடி சாட்சியாக நிற்கணும், அவங்க முன்னாடி நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது, அவங்க முன்னாடி வீடு கட்டி காமிக்கணும், அவங்க முன்னாடி கார் வாங்கி காமிக்கணும், அவங்க முன்னாடி சாட்சி சொல்லியே ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சி வேகமாக இருப்போம். ஆனால் ஒன்று நினைங்க, கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் நீங்கள் ஒதுங்கியே இருக்கிறது தவறு அல்ல. ஆமென். ஒளிஞ்சு இருக்கிறது தவறு அல்ல. நான் நம்புறேன், ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு, இல்லை யாருடைய முகத்தையும் பார்க்க முடியாம நம்மளை ஒதுக்கிக்கிறத நினைச்சு நம்ம துக்கப்படுறோம். சிலர் தோற்று போனதாய் நினைக்கிறீர்கள். சிலரை உங்களால எதிர்கொள்ளவே முடியாம நீங்க இருக்கும்போது நீங்க தோற்று போனதா நினைக்கிறீங்க. ஏன் நீங்க உங்களை ஒதுக்குறீங்கன்னா, நீங்க தோற்று போனதுனால தான் அவங்க முன்னாடி காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க. இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம நிற்கவே முடியாத அளவிற்கு நம்மளை தனிமைப்படுத்தி நம்மளை ஒதுக்குறார். அப்படின்னா நீங்க பயப்படாதீங்க. இந்த காலம் முடிஞ்சதற்கு பிறகு நிச்சயமா அவங்க முன்னாடி கர்த்தர் இந்த தீர்க்கதரிசியை கொண்டு வந்து நிறுத்தினாரா? ஆண்டவர் ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்தினாரா? எப்படி கொண்டு வந்து நிறுத்தினார் என்றால், முன்பு அவன் ஆணையிட்டபடி நடந்தது. இப்பொழுதும் தீர்க்கதரிசி ஆணையிடும் போது கூட இருக்கிற வேலைக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவர் இந்த வானத்தினுடைய மதகுகள் திறந்தா கூட இது என்ன பண்ணாது, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு அந்த தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான். ஆனா ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தும் போது அப்படிதான் இருக்கும். மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு, இவனா இவளா இந்த வீட்டினுடைய மகனா அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு நிச்சயம் ஆண்டவர் உங்களை அவர்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்கள் நிறைய பேர் சீக்கிரமாய் கர்த்தர் உங்களை வெளியரங்கப்படுத்த போகிறார். சீக்கிரமாய் கர்த்தர் உங்களை பிரகாசிக்கிற கல்லுகளாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, நான் உங்க கையில மறைஞ்சிருக்கிறேன், நான் உங்க கையில ஒளிஞ்சிருக்கிறேன். ஆமென். நீங்க நினைச்சீங்கன்னா வானத்திலிருந்து ஆகாரத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா நீங்க அப்படி கொடுக்கல. தீர்க்கதரிசி அவருடைய வாயை திறந்து எத்தனையோ வார்த்தை சொல்லும் போது அற்புதம் நடந்துச்சு. ஆனா இப்ப எந்த அற்புதத்தையும் ஆண்டவர் அவனுக்கு அவங்க கைகளினால செய்ய விடாம அமைதியா உட்கார வச்சார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ள கைகளை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அமைதியா சில காலங்களில் கர்த்தர் உங்களை உட்கார வைப்பார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. அது உங்களுக்கு பலப்படுகிற காலம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உண்மையான எலியா யாருக்கு தெரியுமா? கேரித்த ஆற்று நீர் வற்றி போகும்போது, இதுக்கு முன்னாடி இருந்த எலியாவா இருந்தா, கேரித்த ஆற்று நீர் வற்றி போகும்போது என்ன சொல்லியிருப்பாரு? நீ வத்தி போகாத, நான் இந்த கரையில இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு என்ன கொடுக்கணும்? தண்ணி கொடுக்கணும். அது நடந்திருக்குமா? ஃபர்ஸ்ட்ல இருந்த எலியா அப்படிதான். ஆனா இப்ப ஆண்டவர் ஊருக்கே சாப்பாடு கொடுத்த அந்த மனுஷனுக்கு இப்ப அவனுக்கு என்ன இல்லை? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், காகத்தினுடைய வாயிலிருந்து அப்பமானாலும் இறைச்சி வானாலும் வாங்கி சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரு கெஸ் வேணும். எப்படி சாப்பிட முடியும்? தட்டில் கொடுத்தா சாப்பிடலாம், சட்டியில் கொடுத்தா கூட சாப்பிடலாங்க. ஆனா இன்னொருத்தருடைய எச்சிலேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு
அந்த டம்ளரை வச்சா கூட நம்ம நிறைய பேர் என்ன பண்ண மாட்டோம். அதுக்கு தான் யூஸ் அண்ட் த்ரோன்ற டம்ளரே கண்டுபிடிச்சான். அப்போ ஒரு காகம் அது எந்த சூழ்நிலையில் கொண்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி எலியாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவர் அப்பம் கேட்டா அப்பம் வந்துடும். ஆனா ஆண்டவர், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ எந்த அற்புதம் பண்ண வேண்டாம், எந்த ஊழியம் பண்ண வேண்டாம், நான் சொல்றத செஞ்சுட்டு நான் கொடுக்கறத சாப்பிட்டு. இப்ப காகம் அப்பம் கொண்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா உடனே இந்த கல் அப்பமாகட்டும் எலியா சொல்லியிருந்தா நடந்திருக்குமா? கண்டிப்பா நடந்திருக்கும். ஆனா எலியா ட்ரை பண்ணவே கேட்கல. சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம அமைதியா இருக்க சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம ட்ரை பண்ணிடக்கூடாது, பழைய பலத்தை வச்சு போராடிடக்கூடாது. இப்போதைக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நீ வெயிட் பண்ணு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ அமைதியா இரு, எதுவும் செய்ய வேண்டாம். அங்க இருந்து இங்க குறைஞ்சிருச்ச உடனே அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எழுந்து சாரி பாத், அதுவும் பணக்கார வீட்டுக்கு போங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, சரி இங்கே தான் அதனுடைய எச்சிலேருந்து வாங்கி சின்ன சாப்பாடு பெருசாக சாப்பிடல, நம்ம உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிடுச்சு, அதனால போகிற இடத்துலையாவது கொஞ்சம் சாப்பிடலான்னு பார்த்தா அந்த அம்மா இதோட மிச்சம். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு கொஞ்சம் மாவு கடைசியாக சாப்பிட்டு என் பிள்ளையும் நானும் செத்து போகிற அளவுக்கு இருக்கு அப்படின்றாங்க. அனுப்புனா இப்படி ஆண்டவரே அனுப்புவீங்க? அப்போ ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி வேணும்னாலும் நடத்துவார். அதுவும் தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஆண்டவர் நடத்துனதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். உண்மையா ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னா ஆண்டவர் உங்களை இப்படியும் நடத்துவார், அப்படியும் நடத்துவார். ஒரு நாள் சிக்கனும் தருவார், இன்னொரு நாள் கஞ்சியும் ஊற்றுவார். சிக்கனை சாப்பிடும் போது ஸ்தோத்திரம் பண்ணணும், கஞ்சியை குடிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி சிக்கனை பாடும்போது அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி குடிக்கும்போது அவ்வளோதான் முறுமுறுத்தக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ஒதுக்கமாக வைக்கும்போது நீங்கள் சொல்கிற வரைக்கும் உங்கள் பலத்தை கைக்குள்ள திட்டட்டும் ஆண்டவரே, என்னை ஏசட்டும் ஆண்டவரே, என்னை கேவலமாக பேசட்டும் ஆண்டவரே, எனக்குள்ள திறமை இல்லைன்னு சொல்லட்டும். இவ்வளவு திறமையோடு இருந்த எலியாவை இன்னைக்கு பார்த்தாங்கன்னா உன்னுடைய திறமை இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்க பிள்ளைய பார்த்து திறமை இல்லைன்னு சொல்லலாம், உங்க பிள்ளைய பார்த்து புத்தி இல்லைன்னு சொல்லலாம். உங்களை பார்த்து நீங்க இதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன் வேற, ஆனா இப்போ கர்த்தர் உங்களை கொண்டு போகிறது யாருமே உங்களை கனம் பண்ணாத, யாருமே மதிக்காத ஒரு சூழ்நிலையில கொண்டு போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஏற்ற காலத்துல உயர்த்துற வரைக்கும் நீ பொறுமையாய் அமைதியாய் மட்டும் இரு, ராஜாவுக்கு முன்னதாக உன்னை காண்பேன்னு நான் ஒரு நாள் உனக்கு சொல்லுவேன். ஒரு நாள் சொல்லுவார் கர்த்தர், ஒரு நாள் கர்த்தர் சொல்லுவார். இன்னைக்கு நடந்து கொண்டு போகும்போது தெருவில் கண்ணீரோட தானே நீங்க போறீங்க, அழுது கொண்டே தானே நீங்க போறீங்க, வருத்தத்தோட தானே நீங்க போறீங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாள் அந்த தெருவில் கர்த்தர் உங்களை கம்பீரமா நடக்க வச்சு கர்த்தர் உங்களை கூட்டிட்டு வருவார். கர்த்தர் அந்த சொந்தங்களுக்கு முன்னாடி எலியாவை கர்த்தர் கம்பீரமாய் நிற்க பண்ணினது போல இந்த மறைந்திருக்கிற காலம், இந்த கண்ணீரின் காலம் முடிஞ்சதற்கு பிறகு கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல ஒன்றை மட்டும் கேளுங்கள், அப்பா நீர் எங்களை கேரித்த ஆற்றங்கரையில இவ்வளவு வல்லமையா இருந்து இவ்வளவு பிரசங்கம் பண்ணி இவ்வளவு அற்புதம் செஞ்சு நீ எல்லாத்தையுமே விட்டுட்டு போய் ஒதுங்கி அந்த இடத்துல என்ன ஸ்தோத்தரிச்சுட்டு நான் சொல்றத மட்டும் செஞ்சுட்டு பொறுமையா சகிச்சு நீ இரு அப்படின்னு நீ சொல்லும் போது அதை கீழ்ப்படிஞ்சு எனக்கு இருக்கக்கூடிய பலனை தாங்கன்னு எனக்கு கேளுங்க. ஆமே, எத்தனை பேர் கேட்க போறீங்க? அந்த பலனை தாங்க ஆண்டவரே. எலியா போய் கேரி தாற்றங்கடையில் ஒளிஞ்சிருந்த உடனே நீங்களும் நானுமா இருந்தா எனக்கு, நான் ஏன் ஆண்டவரை ஒளியணும், நான் ஏன் ஆண்டவரை ஒளியணும்? நான் ஒளிச்சு போனேன் அப்படின்னு சொன்னா அவன் பாரு எனக்கு பயந்து மழை வராதுன்னு பயந்து நான் கொன்றுவேன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு போயிட்டான்னு என்னை பார்த்து கேவலமா பேச மாட்டான். உங்க வார்த்தை பொய்யா போயிடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு இப்படிதான் கேள்வி வருது, இப்படி ஆகாது அப்படி ஆகாது. ஆனா தீர்க்கதரிசி ஒண்ணுமே சொல்லல. சில டைம் கெத்தாவும் சில டைம் வெத்தாவும் ஆண்டவர் வைப்பார். ஏன்னா நமக்கு கொடுத்ததெல்லாம் யாரு தான் கொடுத்தா? சத்தமா சொல்லுங்க. சில டைம் வாய் புகழும், சில டைம் வாய் காரி துப்பும். ஆனா இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு எந்த ஆண்டவருடைய பிள்ளைக்கு தெரியுமோ அவங்க தான் உண்மையாய் ஆண்டவரோட நடக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில இதை ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. கேள்வியே கேட்க கூடாது.
கேள்வியே கூடாது. காற்று கரைக்கு போனா சொல்லுங்க எல்லாரும், போவேன். காகத்து வாயிலிருந்து சாப்பிடுன்னா, ஆண்டவரே கொஞ்சம் தட்டிலாவது கொண்டு வர சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. பரவாயில்ல, நீங்க வாங்கி சாப்பிடுங்க, அது கண்டிப்பா செரிமானம் ஆயிரும், இல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஆமா, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. யார் கொடுத்து விடுறது? கர்த்தர் கொடுக்கறது தானே. விஷமா இருந்தா கூட ஒன்றும் ஆகாது. கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிற பாதை தானே. அந்த பாதையில இதுக்கு முன்னாடி கடந்து போனவங்க செத்தே போனாலும் நீங்க கர்த்தர் அனுமதிக்கிற பாதையில நடக்கும்போது செத்து போக மாட்டீங்க. கர்த்தர் அனுமதிக்கிற பாதையில இதுக்கு முன்னாடி அதே பாதையில நடந்து போனவங்க மரிச்சு போனாலும் உங்களை உயிரோட காக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறாரு. அந்த பிரச்சனை உங்களை ஒன்றும் பண்ணாது, அந்த வியாதி உங்களை ஒன்றும் பண்ணாது, அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. கண்டிப்பா அது கர்த்தர் அனுமதிக்கிறதுனால அதனால எந்த பக்க விளைவும் உங்களுக்கு வரவே வராது. ஆமென். அதனால நீங்க சோர்ந்து அப்படி யோசிக்கவே வேணாம். ஆண்டவர் சொல்லிட்டார்ல, அமர்ந்திருப்போம், அதற்கு பிறகு காமிக்க சொல்லும் போது காமிப்போம். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உங்க பலத்த கைக்குள்ள, உங்க பலத்த கைக்குள்ள. ஹல்லேலூயா. துன்பமான வேளையில், கஷ்டமான நேரத்தில், களிப்பான நேரத்தில், இஷ்டமான நேரத்தில் என் இயேசு என்னோடு இருக்கின்றார். அவரே என் கண்மலை, என் கோட்டையுமானார். துன்பமானவே இன்பமான நேரத்தில், கஷ்டமான பாதையில், களிப்பான நேரத்தில் என் இயேசு என்னோடு இருக்கின்றார். அவரே என் கண்மலை, என் கோட்டையுமானார். இப்ப ரெண்டு கைகளை மேல உயர்த்தி எந்த சத்தமாய் சொல்லுவோம், எந்த முழு பலத்தோடு எந்த இயேசுவே, கண்மாலை என்றுமே உம்மை நான் என்றும் சார்ந்திடுவேன். உம்மை நான் என்றும் முழு பலத்தோடு கைகளை உயர்த்தி எந்த இயேசுவே, எந்த நானும் கண்மாலை என்றுமே உம்மை நான் என்றும் சார்ந்திடுவேன். உம்மை நான் என்றும் சார்ந்திடுவேன். உம்மை நான் என்றும் சார்ந்திடுவேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நீ பெருமழையை பார்ப்பேன்ற வார்த்தை. ஆனா 7 விசை போய் பார்க்கும்போது எதுவுமே இல்லை. அந்த விசை பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய கையளவு மேலும். ஆண்டவர் இந்த 5வது நாள் நம்ம எல்லா இடத்துலையும் என்ன உணர்த்துறார் அப்படின்னு சொன்னா, பெரிய காரியத்தை செய்வதற்கு அவருக்கு கையளவு மேகம் போதும். உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதற்கு அவருக்கு நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் போதுமானது. ஆனா ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் தேடுறாரு, ஒரு எலியாவினுடைய ஆவி உள்ளவங்களை கர்த்தர் தேடுறாரு.
அந்த எலியாவினுடைய ஆவி உள்ளவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, நீ அங்க போய் அந்த ஆற்றண்டையில இருக்கிற ஆற்றினுடைய தண்ணீரை குடிச்சு அங்க காகத்தை கொண்டு உன்னை போஷிப்ப, நீ அங்க போய் பொறுமையா இரு, நீ அந்த இடத்துல அற்புதம் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ அமைதியா இருன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒட்டுக்கா மூட்டை கட்டி வச்சது மாதிரி நான் தரித்திருக்கிறதுக்கு ஒரு காலத்தை கத்த தந்திருக்கிறேன். நீங்க நிறைய வேகமா ஓடலாம், வேகமா ஜெபம் பண்ணலாம், வேகமா ஊழியம் பண்ணலாம், வேகமா வேலை செய்யலாம், வேகமா சம்பாதிக்கலாம். ஆனா ஒரு காலம் கர்த்தர் உங்களை ஒளிஞ்சிருக்கிற பண்ற காலத்திலையும் நீங்க வேகமா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். கர்த்தரோடு கூட கீழ்ப்படிஞ்சு அப்படியே பொறுமையா அமைதியாய் காத்திருங்கள். ஆண்டவர் அந்த காலம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப சொல்லுவாரு, நீ இப்ப போ, நீ எழும்பி உன்னை ராஜாவுக்கு முன்பாய். நிறைய பேரை கர்த்தர் பயன்படுத்த போறார். நீங்க சீக்கிரமா ராஜாவுக்கு முன்பாய் உங்களை காண்பிக்க போகிறீர்கள். போதும் மகளே நீ பொறுத்திருந்தது, போதும் மகனே நீ அமைதியா இருந்தது அப்படின்னு ஆண்டவர் இங்க இருக்கிற நிறைய பேரை பார்த்து சொல்லுவார். எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்துட்டு இப்படி எடுத்துட்டாரே, எல்லாவற்றையும் கொடுத்துட்டு ஆண்டவர் இப்படி எடுத்துட்டாரே, ஏதோ ஒரு சத்தம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் கேட்குது. ஏன் கொடுத்தீங்க ஆண்டவரே? ஏன் அந்த ராஜாவுக்கு முன்னாடி என்ன சவால் விட வச்சீங்க? எதுக்கு இவ்வளவு அற்புதத்தை என் மூலமா பண்ணுனீங்க? இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையுமே என்னை விட்டு எடுத்து என்னை கொண்டு போய் ஒதுக்கி வச்சிருக்கிறீங்களே. ஆனா ஆண்டவர், இல்ல இல்ல, உன்னை ஒதுக்கி வச்சேன்னு நீ நினைக்காத. யோபுவை கொடுத்ததும் நான் தான், எடுத்து சொன்னதும் நான் தான், மறுபடியும் இரட்டத்தனையாய் அவனுக்கு கொடுத்ததும் நான் தான். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத கர்த்தர் முன்னாடி இருந்த பலத்தை விட 2 மடங்கு பலத்தை நான் உனக்கு தருவேன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாமா? கையளவு மேகம், ஒரு கூழாங்கல். Thank you Jesus. 5 அப்பம் 2 மீன். Thank you Jesus. கவனிங்க, எமோரியரின் ராஜா இரும்பு ரதங்களை வச்சிருந்தார். எமோரியரின் ராஜாவுக்கு இருந்த அந்த ரதங்கள் இரும்பு ரதங்கள். அவ்வளவு பெரிய யுத்த வீரன். ஆனா அந்த யுத்த வீரனை கர்த்தர் அழிப்பதற்கு, அந்த இரும்பு ரதங்களை கவிழ்த்து போடுவதற்கு ஆண்டவர் பீரங்கி எல்லாம் யூஸ் பண்ணல, வெட்டுக்கிளிகளை கர்த்தர் பயன்படுத்தினார். எது? வெட்டுக்கிளி. அதனால சிறியவைகளை கொண்டாகிலும் பெரியவைகளை கொண்டாகிலும் உதவிகள் செய்வது கர்த்தருக்கு. அல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். எனக்கு ஒரு கையளவு மேகத்தை நீங்க கொடுப்பீங்க. நீங்க சொன்ன வார்த்தையின்படியே நான் பெருமழையை நான் பார்ப்பேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த 5வது நாள் பிரசன்னத்தோட ஆண்டவர் வந்திருக்கிறார். இன்னும் ஒரு நாள், நாளைக்கு முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை ஃபைனல் டே. ஆண்டவர் மகிமையா இறங்க போறார். இந்த 7 நாட்கள்ல ஆண்டவர் நம்மகிட்ட நிறைய பேசிட்டாரு. நீ கிரியை செய்கிறது மட்டும் பலன் அல்ல, நீ ஒளிந்து கொண்டிருக்கிறது அதை விட பெரிய பலன். நீங்க எதிரிக்கு முன்னாடி சவால் விட்டு நிற்பது மட்டும் பலன் அல்ல, எந்த சவாலும் பண்ண முடியாம ஒளிஞ்சிட்டு இருக்கிறது அதுவே உனக்கு பலன். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று அப்படின்னு பைபிள் சொல்லுது. இதுதான் பலன் சிஸ்டர், இதுதான் பலன். நன்றி 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 நன்றி.
நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலோ என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் நான் நம்புவதற்கு என்றாலும் நம்புவேன் என் இயேசு. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை, நம்புவேன். ஓ ஹalleluya. எந்த இயேசுவே, முழு பலத்தோடு எந்த இயேசுவே, அப்பா நானும் கண்மாலை என்றுமே உம்மை நான் என்றும் சார். நானும் கண்மலை என்றுமே கண்மாலை என்றுமே உம்மை நான் என்றும் சார். உங்க எல்லாருடைய தலையின் மேல கரங்களை வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, தகப்பனே, ஒரு பெரிய மழை வரப்போகுது. அந்த மழைக்கு முன்னாடி நீ நிக்கவே முடியாது. அதனால சொல்லு, ரதத்தை பூட்டிக்க சொல்லு, வேகமா போக சொல்லு. அந்த மழை இல்லைன்னா அவரை சேதப்படுத்திடும், பக்கத்துல வரும். வார்த்தையை கொடுத்துட்டீங்க, மழை வரும்ன்ற வார்த்தையை கொடுத்துட்டீங்க. கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டாருப்பா, போய் பாரு அப்படின்னு சொன்னா எதுவுமே இல்லையே. மழை வர்றதுடைய அறிகுறி 1% கூட இல்லையே. அப்பா இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பிள்ளைங்க அந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறாங்க. மழை பெஞ்சிரும், நீ ஒரு மழையை பாப்பேன்ற வார்த்தைய எத்தனையோ ஆண்டுகளாக திரும்ப திரும்ப சோர்ந்து போகும் போதெல்லாம் இல்ல, உனக்கு ஒரு பின்மாரியான மழை பெய்யும் பெய்யும் பெய்யும்னு சொல்லிட்டே இருக்கிறீங்கப்பா. ஆனா எங்க பிள்ளைங்க வருஷம் வருஷம் வெளியில போய் இந்த வருஷமாவது நான் பாப்பேனா, இந்த வருஷமாவது நான் பாப்பேனா அப்படின்னு பார்க்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கிறாங்களே. ஆனா 7வது விசை போய் பார்க்கும்போது மனுஷனுடைய கை அளவிற்கு ஒரு மேகத்தை பார்த்தது போல இந்த 7 நாட்கள் ஜெபம் முடிய 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 ஏசப்பா அந்த கையளவு மேகம். எந்த தாயார் கலங்கி போய் இருக்கிறாங்களோ, எந்த தகப்பனார் கலங்கி போய் இருக்கிறாரோ அவருடைய குடும்பத்தில் அந்த பிள்ளைக்கு ஒரு கையளவு மேகம், அந்த காரியத்தில் ஒரு கையளவு மேகம். உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் பலிபீடத்தில் நின்று ஜெபிக்கிறேன். இயேசுவே இறங்குமப்பா, இறங்குமப்பா, இறங்குமப்பா. அந்த கையளவு மேகத்தை பாத்திர போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அந்த அற்புதத்தை கண்ணுல பார்க்க போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அந்த பெருமழையை நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவங்க கண்ணு காண்றதுக்கு முன்னாடி அவங்களை எடுத்துக்காதீங்க. வெகு சீக்கிரத்தில் அந்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும், கைகளை தட்டி கொண்டிருக்கும் போதே ஆம் என்றும் ஆமென் என்றும், ஒவ்வொருவருக்கும் வியாதிகள் மறைவதாக. எங்க பிள்ளைங்க என்னென்ன ஜெப குறிப்புகளை மனதில் சுமந்து வந்திருக்கிறார்களோ அத்தனை ஜெப குறிப்புகளுக்கும் இந்த 5வது நாள் பதில் கொடுக்கிற கர்த்தர் எங்க பிள்ளைகளை சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே, நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க ஆண்டவரே. போதும், நீ ஒளிஞ்சிருந்தது போதும். நீ இப்ப போய் ஆகாபுக்கு முன்னாடி உன்னை காண்பி, ராஜாவுக்கு முன்னாடி உன்னை காண்பி.
இப்ப நீ போ, சரியா இருக்கும். இப்ப நீ போ, மறுபடியும் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லுவேன். இப்ப நீ போ, உன் வாயில் இந்த அற்புதம் ஃபர்ஸ்ட் மாதிரி நடக்கும். இப்ப நீ போ, உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு தீர்க்கதரிசியை அனுப்பின தெய்வம் இந்த 7 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒளிஞ்சிருக்கிற என்னுடைய பிள்ளைக்கு போதும், நீ எழும்பி போய் ராஜாவுக்கு முன்னாடி உன்னை காண்பி, சொந்தத்துக்கு முன்னாடி நான் உன்னை காண்பி, நீ வெட்கப்பட்டு போன இடத்துல உன்னை நீ காண்பி. இயேசுவே, இயேசுவே, மூடப்பட்ட அந்த அபிஷேகம் இந்த 7 நாட்களை என் பிள்ளைக்கு திரும்ப கிடைக்கட்டும்பா. பழைய ஜப ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, பழைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இழந்து போன சகலமும் என்னுடைய பிள்ளைக்கு மறுபடியும் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். அவனுடைய உயிரோடு போராடி கொண்டிருக்கிற அந்தகார கிரியைகள் அழிவதாக, எதிர்காலத்தோடு போராடி கொண்டிருக்கிற கிரியைகள் அழிவதாக. இப்பொழுது இந்த 5வது நாள் வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி, ஒரு மகிமை இறங்கி இப்பொழுது அப்படிப்பட்ட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நனைக்கட்டும். Thank you Jesus. விகாலரம் கதனரலரம். இந்த சத்தத்தை எங்க இருந்து கேட்டாலும், எவ்வளவு தூரத்திலிருந்து கேட்டாலும், ஆண்டவரே நான் ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை உங்க பிள்ளைகளை தொட்டு கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஹalleluya, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கைகளை தட்டி ஹalleluya. இந்த 7 நாட்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தரப்போறார். ஆமென். கர்த்தர் உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தர் நிற்க வைக்க போறார். ஒளிந்திருக்கிற நம்மை கர்த்தர் வெளியே கொண்டு வர போறார். ஆமென். கடைசியாக அந்த பாட்டை பாடி நம்ம முடிக்க போறோம். ஆமென். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவர் இந்த 5வது நாளை நம்ம நிறைவு செய்ய போறோம். நாளைய தினத்தில் நமக்கு ஜெபம் சரியாக 7 மணிக்கு ஆரம்பிக்கும். கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சரியாக 6:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும். ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே வாலிபர்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் இருக்கிறது. வாலிபர்களுக்காக ஒரு சின்ன ஆப் ஒன்று நாங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதை உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதனால் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை மகிமையாய் நிரப்புவார். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஜெப குறிப்புகள், உங்கள் ஃபேமிலிக்காக ஜெபிக்கிற ஜெப குறிப்புகள் வேண்டுமென்றால் கொடுக்கப்பட்டிருக்கிற 8222810102 என்கிற நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கரங்களை தட்டி எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். எல்லாரும் சந்தோஷத்தோடு அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். ஹalleluya. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட மனமாறிட மனமுத்திரனல்ல, போய் சொல்லிட மாறிடனல்ல, மனமாறிட மனமுத்திரனல்ல. நீ செய்வதை தாழ்ப்பவன் யார்? நீ செய்வதை தாழ்ப்பவன் தெய்வமே, வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை நேருங்க செய்பவரே. கைகளை மேல தட்டி எச்சடா தெய்வமே, வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகமே. லாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேன். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகமே. லாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம். இப்ப அறிக்கை எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரகமோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரகமோ தொடங்கினதே. இப்ப கைகளை மேல தெளிச்சேடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஓ யெகோவா தெய்வமே,
குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செல்வான் வாழ்நாளெல்லாம் போஷிப்பீ எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செல்வான் வாழ்நாளெல்லாம் போஷிப்பீ இப்ப சொல்லுவோம் எல்சடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே எல்சடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே நம்பத்தக்கவர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நம்பத்தக்கவர் பாட நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஓ போய் சொல்லிட மனம் மாறிட போய் சொல்லிட மனம் மாறிட நீ செய்வதை தடுப்பவர் யாரும் நீ செய்வதை தடுப்பவர் யாரும் நீ செய்வதை தடுப்பவர் யாரும் நீங்க செய்வதை தடுப்பவர் கைகளை தட்டி கத்தருக்கு மகிமை எல்சடா தெய்வமே எங்களை பெருக பண்ணுகிறவர் எங்களை பெருக பண்ணுகிறவர் எங்களுடைய சபையை தூய்மையாக்கி விருத்தியாக்கி இன்னும் லட்சங்களுக்கு எங்களை பயன்படுத்தும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆன்லைன் மூலமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you. Praise the Lord. Praise the Lord.